மத்தேயு 10 அதிகாரம் 32, 33 வசனங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஒரு விஷயத்த பகிரங்கமாக சொல்றது, அதான் நான் அந்த கொள்கையில் தான் இருக்கேன், நான் அவரோட தான் இருக்கேன், அந்த கூட்டத்தில் தான் இருக்கேன்னு பகிரங்கமாக சொல்கிறது. ஒரு விஷயத்த இல்லை எனக்கு அவரை தெரியாது, அந்த கொள்கையில் நான் இல்லை, மறுதளிக்கிறது. ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒரு மனிதர் என்னிடத்தில் சொன்னார். அவர் 1930ஆம் ஆண்டிலேயே சென்னைக்கு வந்து விட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவ கிராமத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர். சென்னைக்கு போனால் அங்கே அவர் கிறிஸ்மஸே கொண்டாடலையாம் ரொம்ப வருஷமாக. அவர் சொன்னார், நான் ஏன் ரொம்ப வருஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடவில்லை என்றால், அப்போ சென்னையில் ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்தது, அநேகருக்கு இருந்த அபிப்பிராயம், கிறிஸ்தவனாலே அவன் கீழ் ஜாதிக்காரன், இவர் ஒரு நடுத்தரமான ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதியை சார்ந்தவர். ஜாதின்னு ஒன்று கிடையாது, மனிதர்களுடைய எண்ணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இவர் என்ன நினச்சாரு, சென்னையில் 1930களில் அப்படி ஒரு அபிப்பிராயம், கிறிஸ்தவன்னா அவன் கீழ் ஜாதிக்காரன். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடினா நம்மையும் கீழ் ஜாதிக்காரன் என்று நினைத்து விடுவார்களோ என்று அவர் கொண்டாடவில்லை. பல வருஷங்களாக கொண்டாடவில்லை. ஸ்டார் கூட மாட்டலையாம், புது ட்ரெஸ் கூட போடலையாம். அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு தான், இல்லை எல்லா ஜாதியிலையும் கிறிஸ்தவங்க இருக்காங்கன்ற ஒரு அபிப்பிராயம், ஒரு விழிப்புணர்வு சென்னையில் ஏற்பட்ட பிறகு தான் நான் கொண்டாடினேன்னு அவர் சொன்னார். நினச்சிட்டு போகிறான். நீ ஆண்டவருடைய பிறந்தநாளை கண்டிப்பாக கொண்டாடணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான். கிறிஸ்மஸ் இப்போ எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறான், கிறிஸ்தவன் அல்லாதவன் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாடுறான். வியாபார நிறுவனங்களெல்லாம் வியாபாரத்துக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறது. நான் ஒரு வியாபார நிறுவனத்துக்கு போயிருந்தேன். ஒரு உயரமான ஒரு அலங்காரம் வச்சிருக்கிறான் கிறிஸ்மஸ்க்கு. ஆயிரக்கணக்கான பூக்கள், செயற்கை பூக்கள் தான், ஆயிரக்கணக்கான பூக்களை கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறான். அதுவே லட்சத்துக்கு மேலே போயிருக்கும் போல இருக்கு அந்த அலங்காரமே. அவன் கிறிஸ்தவன் கிடையாது, அந்த வியாபார நிறுவனத்தின் உரிமையாளர். ஆண்டவர் பேரை சொல்லி, கிறிஸ்மஸ் பேரை சொல்லி வியாபாரத்தை நடத்த வேண்டும், வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேண்டும். ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் பேரையே சொல்ல முடியாதபடியெல்லாம் காலங்கள் இருந்திருக்கிறது, இடங்கள் இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் சில இடங்களில் நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுல வெட்கப்படுறதும் இருக்குது. வெட்கப்படுகிறவர்களும் இருக்காங்க, பயப்படுகிறவர்களும் இருக்காங்க. பேதுரு மாதிரி. பேதுரு கிறிஸ்தவன்னு சொன்னால் ஒருவேளை தேர்தலில் நிற்கிறதுக்கு, போட்டி போடுறதுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களோ. ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். நல்ல திறமைசாலி, நல்லா பேசுவார், நல்லா கவிதை எழுதுவார். அவர் என்ன பண்ணார், கட்சியில் ஒரு முக்கியமான கட்சியில் பொறுப்புலலாம் இருந்தார். திடீர்னு என்ன பண்ணார், தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் அந்த ரிசர்வ் தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு, இந்த தொகுதியில் நிற்கிறதா இருந்தால் கிறிஸ்தவங்க நிற்க முடியாது, கிறிஸ்தவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது சட்டப்படி. இவர் கிறிஸ்தவர், அதனால் இவர் என்ன பண்ணார், வேற ஒரு மதத்துக்கு மாறினார். சில சடங்குகளை செய்து வேறு ஒரு மதத்துக்கு மதம் மாறிவிட்டேன். இப்போ அது சாத்தியமில்லை, இப்போ அந்த சட்டத்தை மாற்றிட்டாங்க. அப்போது அது சாத்தியம். நான் வேறு மதத்துக்கு மாறிட்டேன்னு சொல்லி சான்றிதழை கொடுத்து அவர் தேர்தலில் நின்று தோற்று போனார். அதோடு அவருடைய அரசியல் அழிஞ்சு போச்சு. அரசியல் வாழ்க்கையை அழிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு, செலவுக்கே பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போ நல்லா இருக்கார்.
அரசியலில் ஒன்றும் பெருசாக வரல, ஆனால் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கார். அதனால் கர்த்தரை அறிக்கை செய்கிறதுனால ஒன்றும் நஷ்டம் வந்துடாது. கர்த்தரை மறுதளிச்சிட்டா அது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் என்ன கெட்டு போச்சு? சிலர் கிறிஸ்தவ பேர் வச்சுருப்பாங்க. நான் கிறிஸ்தவ பேர் உள்ள ஓரளவு இந்த பகுதியில் பிரபலமான ஒரு நபரை பற்றி நான் படித்தேன். அவர் சொன்னாராம், நான் கிறிஸ்தவன் கிடையாது, சும்மா எங்கள் அப்பா என்ன அந்த பேரை வச்சிருக்கிறாரு அப்படின்னாராம். எனக்கு தெரில, இந்த அளவு உண்மையோ தெரில. அதனால் பல அரசியல் காரணங்கள், பல காரணங்கள், சமூக காரணங்கள், பல காரணங்களுக்காக கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள் உண்டு. மறுதளிக்கிற மாதிரி நடிக்கிறவர்கள் உண்டு. தற்காலிகமாக ஆகிலும் மறுதளிக்கிற எத்தனையோ பேர் உண்டு இந்த உலகத்தில் இன்றைக்கும். அது ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆனால் அவரை பகிரங்கமாக அவரை சொல்லும்போது தற்காலிகமாக சில சங்கடங்கள் வரலாம், இடைஞ்சல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தடைகள் வரலாம். ஆனால் நீண்ட காலத்தை பொறுத்தவரை அவரை அறிக்கை செய்ய வானோல் பூதலத்தோர் பூமியின் கீழானவர் யாருடைய முழங்கால்களை முடங்க பண்ணுகிற நாமம், அந்த நாமத்தை சொல்ல நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.